ஹலோ மக்களே, நான் இப்போ பீட்ரூட்டு பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பல்லாரி, 4 மிளகாய், அப்புறகு அரை கிலோ பீட்ரூட்டு சீவினது, அடுத்தது அரை முறி தேங்காய் திருவினது, அடுத்தது எலுமிச்சை உப்பு, ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஜீரகம், கடுகு தாளிக்கிறது, அப்படியே கருவேப்பிலை. இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ நம்ம வந்துட்டு சீஞ்சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இனி இதில் வந்துட்டு நம்ம எண்ணெயை ஊற்றுறோம். தேவையான அளவு எண்ணெயை விடுறோம். எண்ணெயை விட்டுட்டு அடுத்தது கடுகு போடணும். எண்ணெய் காஞ்சாச்சு. இனி இதுக்கு மேலே நம்ம கடுவை போடுறோம். அடுத்தது கருவேப்பிலை. கடுவெல்லாம் போட்டு முடிஞ்ச பிறகு தான் கருவேப்பிலை போடணும். கடுவெல்லாம் வெந்திருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவு எல்லா கடுவும் போட்டியாச்சு. சரி, இனி கருவேப்பிலை போடுறோம். அடுத்தது நம்ம உள்ளியும் மிளகாயும் தட்டுறோம். அடுத்தது இதை கிளறி விடணும். இதனால் கிளறி விட்டுட்டு அடுத்தது அரை ஸ்பூன் ஜீரகம் போடணும். அடுத்தது எலுமிச்சை மஞ்சள் பொடி. அடுத்தது இதை நல்லா வதக்கி விடவும். நல்லா வதக்கி விடணும். உள்ளி வேகணும்னா ஒரு கால் ஸ்பூன் போல் உப்பு போட்டு அந்த உள்ளி சீக்கிரமாக வதங்கி வரும். அதனால் கால் ஸ்பூன் உப்பு போடணும். அடுத்தது நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கி வந்தோன்னா நம்ம சீவி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் தட்டி கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கணும். லைட்டு ஃப்ளேமில் இது வேகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவு வதங்கி வந்தாச்சு.